வெண்பனியே விலகாதே. அத்தியாயம் 15. இந்த அத்தியாயம் தான் இந்த கதையோட கடைசி அத்தியாயம். இந்த கதை இதுவரைக்கும் 14 அத்தியாயங்கள் நான் அப்லோட் பண்ணியாச்சு. எல்லா அத்தியாயங்களுக்கும் நீங்க கொடுத்திருக்க சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 15 அத்தியாயத்தையும் சேர்த்து முழு நாவலா நாளைக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆயிடும். சோ இந்த 15வது அத்தியாயத்தை இப்போ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஃபுல்லா கேட்கணும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரே வீடியோவா ஒரே கதையா நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் மக்களே, இந்த கடைசி அத்தியாயத்தை கேட்க நீங்க தயாரா? வாங்க கதையை கேட்போம். வெண்பனியே விலகாதே. அத்தியாயம் 15. மருத்துவமனைக்கு சென்றதும் அர்ஜுன் தான் சென்பாவை தூக்கி கொண்டு உள்ளே சென்றார். சென்பாவை பரிசோதித்த மருத்துவர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சார், ஜஸ்ட் பானிக் அட்டாக், அவ்வளவுதான், ஸ்ட்ரெஸ்னால கூட இது வந்திருக்கலாம் என்று சொல்ல, இவனாலதான் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், இப்போ இவளுக்கே ஸ்ட்ரெஸ்ஸா என்று யோசித்த அர்ஜுன் மருத்துவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சந்திரவோடு வெளியே வந்தான். சென்பாவும் மாலதியும் ஒன்றாக அங்கே ஒரு அறைக்கு வெளியே நிற்க அவர்களை முறைத்துவிட்டு அர்ஜுன் முன்னே நடக்க சந்திரவும் அவன் பின்னே சென்றான். ஹே பாடி, அவனுக்கு போறானுங்க, நாமளும் போவோம் என்று சென்பாவை இழுத்து கொண்டு மாலதி செல்ல மருத்துவமனையின் வெளியே சென்பா மாலதிக்காக அவர்கள் காரில் காத்திருந்தார்கள். அர்ஜுனும் சந்துருவும். சென்பாவும் மாலதியும் காரில் ஏறிக்கொள்ள காரும் புறப்பட்டது. சென்பா குனிந்த தலை நிமிராது அமர்ந்திருந்தாள். அர்ஜுனோ முன்பிருந்த கண்ணாடியின் வழியே சென்பாவை அடிக்கடி பார்த்தவாறே காரை ஓட்டினான். இதை மாலதி கவனித்து விட்டாள். அலுவலகம் வந்ததும் காரை விட்டு இறங்கி அர்ஜுனும் சந்திரவும் உள்ளே செல்ல காரில் இருந்து இறங்கிய சென்பாவிடம் சென்ற மாலதி, ஹே, நீ அர்ஜுனை கவனிச்சியாடி? கார் ஓட்டும் போது அடிக்கடி உன்னையே அவன் பார்த்தபடி இருந்தாண்டி என்று மாலதி சொல்ல, என்றாள் சென்பா. என்னடி அப்படிங்கிற? அர்ஜுன் உன்ன மன்னிச்சுட்டான்னு நினைக்கிறேன்டி என்று மாலதி சொல்ல சென்பாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் உருண்டு விழுந்தது. ஷோ, ஆரம்பிச்சிட்டியா? அழாதடி. திரும்பவும் மீட்டிங் ஹால்ல அகைன் எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்லி இருக்காரு மேனேஜர். வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தது, பாத்தியா? சரி சரி, பஸ் சீக்கிரம் உள்ள போவோம். நம்ம எம்டியும் அந்த எம்டியோட ஃப்ரெண்டும் 2 பேரும் உள்ள போயிட்டானுங்க. பாடி போவோம் என்று மாலதி சொல்லிக்கொண்டு சென்பாவை இழுத்து கொண்டு அலுவலகத்தின் உள்ளே செல்ல சென்பாவும் அவளோடு ஈடுபட்டு சென்றாள். மீட்டிங் ஹாலை அடைந்ததும் அங்கு உள்ளே பார்த்தால் சென்பா அர்ஜுனும் சந்திரவும் நின்று பேசிக்கொண்டு இருந்தனர். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றாள் மாலதி. மாலதியை ஒரு கணம் பார்த்துவிட்டு கமெண்ட் என்றான் அர்ஜுன். அவளுக்கு பின்னே சென்பா வந்தவள் தரையை பார்த்தபடியே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று தயங்கியபடியே கேட்க சென்பாவையும் திரும்பி பார்த்த அர்ஜுன், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? கமெண்ட் என்றான் அதிகாரத்தோடு. சென்பாவும் உள்ளே வந்து அவள் இருக்கையில் அமர, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் இன்ட்ரோடியூசிங் யுவர்செல்ஃப் என்று அர்ஜுன் சொல்ல ஒவ்வொருவராய் எழுந்து தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். மாலதியின் முறை வர எழுந்த மாலதி, ஹலோ சார், ஐம் மாலதி என்று தன்னை அறிமுகப்படுத்த, சிடம் என்றான் அர்ஜுன். அடுத்து எழுந்த சென்பாவுக்கு பேச்சே வரவில்லை, காத்துதான் வந்தது. ஹலோ சார், சென்பா என்று தரையை பார்த்து கொண்டே சென்பா சொல்ல சென்பாவை முறைத்த அர்ஜுன் அவள் முன்னே சொடக்கிட்டான். அர்ஜுனை அதிர்ந்து பார்த்தாள் சென்பா. இங்க என்ன, உங்களை பொண்ணு பார்க்கவா வந்திருக்காங்க? எதை சொல்றதா இருந்தாலும் என் கண்ணை பார்த்து சொல்லுங்க என்று கூலிங் கிளாஸை கலட்டி பாக்கெட்டில் வைத்தபடி அர்ஜுன் சொல்ல, போச்சு, இந்த புள்ள மறுபடியும் மயக்கம் போட போகுது என்று நினைத்து கொண்டான் சந்துரு. அர்ஜுனின் விழிகளை பார்த்து சென்பா எச்சிலை கூட்டி விழுங்கியவள், ஹலோ சார், ஐம் சென்பா என்று சொல்ல, என்றான் அர்ஜுன். ஓகே கைஸ், எல்லாரும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம கம்பெனிய பத்தி பேசுவோம். ஓடாத கம்பெனிய இவன் ஏன் விலைக்கு வாங்குனான்னு எல்லாரும் நினைக்கலாம். நல்லா போய்கிட்ட இருக்க கம்பெனிய வாங்கி சிறப்பா நடத்துறதுல என்ன பெருமை இருக்கு? ஓடாத கம்பெனிய ஓட வைக்கிறதுல தானே உண்மையான பெருமை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்க்காரங்க நடத்துற
நம்ம ஊர்க்காரங்க மட்டுமே வேலை செய்யற இந்த கம்பெனி, தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்த இந்த கம்பெனி மூடப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சோ இதையெல்லாம் மனசுல வச்சுதான் நான் இந்த கம்பெனிய வாங்கினேன். உங்க ஒவ்வொருத்தரோட ஹிஸ்டரியையும் படிச்சு பார்த்தேன். இங்க எல்லாருமே நல்ல ஒர்க்கர்ஸ் தான். உங்களால இந்த கம்பெனிய முன்னுக்கு கொண்டு வர முடியும். நான் சொல்ற சின்ன சின்ன வேலைகளை உங்க வேலையில மாற்றம் செஞ்சா மட்டும் போதும். அண்ட் ஒன் மோர் திங், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியோட லாபத்துல 10% ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். கைஸ், இது உங்க கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு உங்க வேலைகளை நீங்க பொறுப்பா செய்வீங்கன்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் என்று அர்ஜுன் சொல்ல, அங்கிருந்த அனைவரும் தங்கள் எம்டியை கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். ஓகே கைஸ், நாளைக்கு அண்ட் நாளை கழிச்சு நம்ம கம்பெனி சார்பா துபாயில இருக்க ஒரு அழகான தீவுக்கு உங்களை எல்லாம் டூர் அழைச்சிட்டு போக போறோம். எல்லாரும் நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ் வந்துருங்க என்று அர்ஜுன் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஊழியர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். இதை கேட்ட சந்திரவோ, அட்ரஸ் சக்க அதான பார்த்த சென்பாவுக்கு ஒண்ணுன்னதும் மச்சான் சும்மா இருக்க மாட்டானே, அவன் பொண்டாட்டியோட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு புது பிளான் போட்டு இருக்கான் போல. இன்னும் நீ அவளை மறக்காம காதலிச்சுட்டு தான் இருக்கேங்கிறது 100% உறுதியாகிடுச்சுடா. இது ஒண்ணு போதும் சென்பாவையும் உன்னையும் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு என்று சந்துரு நினைத்து கொண்டிருக்க, ஓகே கைஸ், அவ்வளவுதான், நீங்க கிளம்பலாம் என்று அர்ஜுன் சொல்ல, எல்லோரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அர்ஜுனும் சந்திரவும் கூட அவனது அறைக்கு சென்று விட்டனர். சென்பாவும் மாலத்தையும் கூட அவர்களின் இருக்கைக்கு சென்று விட்டனர். தன் லேப்டாப்பின் முன் அமர்ந்த சென்பா தன்னால் வர முடியாத சுற்றுலாவிற்கு என்று ஒரு மெயிலை அர்ஜுனின் மெயிலுக்கு அனுப்ப, அடுத்த 5 நிமிடத்தில் அந்த அலுவலகத்தின் கடைநிலை ஊழியன் ஒருவன் அங்கு வந்தான். சென்பா மேடம், உங்களை எம்டி சார் கூப்பிடுறாங்க என்று அவன் சொல்ல, சென்பாவின் பக்கத்தில் இருந்த மாலதி, எதுக்கடி உன்னை அர்ஜுன் கூப்பிடுறான் என்று மாலதி கேட்க, டூருக்கு வர முடியாதுன்னு ஒரு மெயில் அனுப்பினேன்டி, அதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சென்பா சொல்ல, உனக்கு ஏண்டி இந்த தேவையில்லாத வேலை என்றாள் மாலதி. இல்லடி, டூர் வர பிடிக்கலன்னா இன்ஃபார்ம் பண்ணணும் தானே எம்டிட்ட, அதான் என்று சொல்ல, சரிதான் போ, உன் புருஷன் கூப்பிடுறேன், போய் நல்லா வாங்கி கட்டிக்க, நல்லா உன்னை திட்ட போறேன் பாரு என்று மாலதி சொல்ல, பெருமூச்சோடு சென்பாய் எழுந்து அர்ஜுனின் அறைக்கு சென்றாள். அங்கு அவள் செல்கையில் அர்ஜுன் மட்டும்தான் இருந்தான், ஒன்று இல்லை. தன் அறையில் தன் முன்னே தலை கவிழ்ந்து நின்ற சென்பாவை மேலும் கீழுமாய் பார்த்த அர்ஜுன், மிஸ் சென்பா என்று வேண்டுமென்றே அழைக்க, அர்ஜுனை பார்த்தால் சென்பா. மிஸ் தானே என்று அர்ஜுன் கேட்க, ஒரு கணம் கண்களை மூடித்திருந்த சென்பா, ஆமா சார், மிஸ் தான் என்று சொல்ல, ஓகே என்று மேசையில் கை குற்றி எழுந்த அர்ஜுன் அவள் பக்கம் வந்து அவள் முன்னே இருந்த மேசையில் அமர்ந்தவன், இன்னும் யோசிக்காம முடிவெடுக்கிற பழக்கத்தை நீங்க விடல போல என்று சொல்ல, அர்ஜுன் சொன்ன வார்த்தைகள் சென்பாவின் நெஞ்சை சுருக்கென்று தைக்க, அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் விழ பார்த்தது. கட்டுப்படுத்தி கொண்டாள் சென்பா. இல்ல சார், இப்போ எல்லாம் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிக்கிறேன். செஞ்ச தப்ப மறுபடியும் செய்யணும் இப்பெல்லாம் துணியறது இல்ல சார் என்று சென்பா சொல்ல, அப்போ இந்த மெயில யோசிச்சுதானே அனுப்புறீங்க, ஐம் ரைட் என்று அர்ஜுன் கேட்க, எஸ் சார் என்றாள் சென்பா குரல் தடுமாற. மேசையிலிருந்து பாய்ந்து எழுந்தவன் தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்ட அர்ஜுன் சென்பாவை பார்த்து, இந்த மெயில நான் அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. நாளைக்கு மிஸ்ஸஸ் சென்பா அர்ஜுன் சுற்றுலாக்கு வந்தேதான் ஆகணும் என்றவனை மிரண்டு பார்த்தாள் சென்பா. அப்போது சந்துரு அந்த அறைக்குள் வர, சென்பாவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்பதை பார்த்த சந்துரு, சாரி, ராங் டைம்ல உள்ள வந்துட்டேன் போல என்று வந்த வழியே வெளியே செல்ல போக, சந்துரு வெயிட், நானும் வரேன் என்று சென்பாவை பார்த்தவாறே அர்ஜுன் வெளியே எழுந்து செல்ல, சென்பா அர்ஜுன் என்று அர்ஜுன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையில் உறைந்து போய் நின்ற சென்பா
5 நிமிடங்கள் கழித்துதான் அவன் அறையை விட்டு வெளியே சென்று அவள் இருக்கையில் அமர்ந்தாள். செண்பாவை பார்த்த மாலதி, என்ன ஆச்சுடி, அர்ஜுன் திட்டுனானா என்று கேட்க, "ம்ஹும், இல்ல" என்று தலையை ஆட்டினாள் செண்பா. அர்ஜுனும் சந்துருவும் காரை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிவிட அடுத்த 1 மணி நேரத்தில் சந்துரு மட்டும் திரும்பி வந்தான். மதிய உணவு இடைவேளையில் மாலதி மட்டும் தனியே அவளது இருக்கையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க அவளின் பக்கம் சென்றான் சந்துரு. குருவை முறைத்த மாலதி, சொல்லுங்க சார், எதுவும் உங்களுக்கு கேட்கணுமா, இல்ல எதுவும் வேலை செஞ்சு கொடுக்கணுமா என்று கேட்க, கேட்கணும், சொல்லணும், எல்லாம் தான் என்றான் சந்துரு. என்ன பேசணும், என்ன வேலை செஞ்சு கொடுக்கணும் என்று மாலதி கண்கள் கலங்க அர்ஜுனிடம் கேட்க, முதல்ல பேசணும், சோ என் கூட வெளியே வர முடியுமா என்று சந்துரு கேட்க, முன்பின் தெரியாதவங்க கூட வெளியே போக கூடாதுன்னு என் அப்பா சொல்லி இருக்காரு சார் என்றாள் மாலதி. ரொம்ப தம் பண்றா என்று நினைத்த சந்துரு, என்ன யாருன்னு உனக்கு தெரியாது அப்படித்தானே என்று கேட்க, சந்துருவை மேலிருந்து கீழ் பார்த்த மாலதி, தெரியாது சார் என்று சொல்ல, ஷிபுலா என்று சுற்றும் முற்றும் பார்த்த சந்துரு அங்கு யாரும் இல்லாததை உணர்ந்தவன், தெரிந்து கொண்டவன், உங்க எம்டியோட ஃப்ரெண்ட் கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு பேசுவீங்களா மிஸ் மாலதி என்று சந்துரு கேட்க, சார், எம்டிக்கு மட்டும்தான் இங்க மரியாதை, எம்டியோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது என்று தனது சாப்பாட்டு பையை எடுத்துக்கொண்டு எழுந்த மாலதியின் கையை பிடித்தான் சந்துரு. அடுத்த கணம் அவளை இழுத்து அவள் இதழோடு இதழ் பொருத்தினான். அவன் செய்த செயலில் மாலதியின் கையில் இருந்த சாப்பாட்டு பை கீழே விழ தடுமாறி போனாள் மாலதி. சில நொடி நீண்ட அந்த முத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த சந்துரு இதழை புறங்கையால் துடைத்தவாறே, இப்பவும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா மிஸ் மாலதி என்று கேட்க, இப்ப என்னடா வேணும் உனக்கு என்றாள் மாலதி ஆத்திரம் பொங்க. நீதான் வேணும் என்று சந்திர சொல்ல, நான் வேண்டான்னு தானே ஃபாரினுக்கு ஓடி வந்த, அப்புறம் என்ன மறுபடியும் நீதான் வேணும்னு வந்து நிக்கிற என்று மாலதி கோபத்தோடு கேட்க, சாரிடி பிளீஸ், உன் மேலையும் தப்பி இருக்குதானே என்று சந்திர கேட்க, ஆமா, அதுக்கு சாரி, அதுக்கு என்ன 1 வருஷம் 1.5 வருஷம் என்கிட்ட பேசாம கொல்லாம என்ன பார்க்காம நீ இருந்துட்டல, அதே மாதிரி என்னையும் இரு என்று மாலதி சொல்ல, 1.5 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சு உன் கூட பேசாம உன்னை பார்க்காம இருந்ததே ரொம்ப கஷ்டமா இருந்தது, இனிமேலும் அதே கஷ்டத்தோட நான் இருக்க விரும்பல என்று சந்திர சொல்ல, அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற என்று மாலதி கடுமையாக கேட்க, ஏய் கோபப்படாதீ, கோபத்தை குறைச்சுக்க, கோபம் உடம்புக்கு நல்லதில்ல, நடந்ததெல்லாம் நினைச்சிட்டே இருந்தோம்னா நினைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான், கொஞ்சமாவது ஃபியூச்சரை பத்தி யோசிப்போம், உன்கிட்ட நான் நிறைய பேசணும், இன்னைக்கு சாயங்காலம் நான் இந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணுவேன், வந்துரு என்று சொல்லிவிட்டு சந்துரு அங்கிருந்து செல்ல, செல்லும் அவனின் முதுகையை விரித்தபடி நின்றிருந்தாள் மாலதி. அங்கு வந்த சென்பா, என்னாச்சுடி, ஏன் இப்படி நிக்கிற என்று கேட்க, சென்பாவிடம் சந்துரு முத்தம் கொடுத்ததை தவிர எல்லாவற்றையும் கூறினாள் மாலதி. ரொம்ப ஹாப்பியா இருக்குடி, எங்க என்னால உன்னோட வாழ்க்கையும் வீணா போயிடும்னு பயந்துட்டே இருந்தேன், நீயும் சந்துருவும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், அத நான் பார்க்கணும் என்றபடியே தன் நண்பியை அணைத்துக் கொண்டாள் சென்பா. உன்னையும் அர்ஜுனையும் சேர்த்து வைக்காம நானும் சந்துருவும் கல்யாணம் பண்ண மாட்டோண்டி என்று மாலதி சென்பாவை அணைத்துக் கொண்டே நினைத்துக் கொண்டார். அன்று மாலை ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் சந்துருவும் மாலதியும் சந்தித்துக் கொண்டனர். உங்க அப்பா ஆசைப்படுற மாதிரி நான் ஒன்னும் கவர்மெண்ட் வேலைக்காரன் கிடையாது, கனடால எனக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு, என் வாழ்நாள் கனடாவிலதான், என்ன கட்டிக்க உனக்கு சம்மதமா என்று சந்துரு நேரடியாக உடைத்து மாலதியிடம் கேட்க, சந்துருவை முறைத்த மாலதி, மிஸ்டர் சந்துரு, இது நீ ஆபீஸ்ல என் புத்தட்ட கடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் என்றாள். சரி, சாரிடி, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா அத மட்டும் சொல்லு என்று சந்துரு கேட்க, ஒத்துலையே இரு, எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான், ஆனா
அர்ஜுன், சென்பா 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட கல்யாணம். சரியா? என்று மாலதி சொல்ல, நானும் அதத்தான் சொல்லலாம்னு நினைச்சேன். அர்ஜுன், சென்பா 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சந்துரு தன் முன்னே இருந்த ஒற்றை ரோஜா பூவை எடுத்து ஐ லவ் யூ சோ மச் என்று அவளின் விழிகளை பார்த்தவாறே சொல்ல, அந்த ரோஜா பூவை கையில் வாங்கிய மாலதி ஐ லவ் யூ டூ என்றாள். பிறகு இருவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருக்க, சரி டைம் ஆச்சு, சென்பா வேற அபார்ட்மெண்ட்ல தனியா இருப்பான், நான் கிளம்புறேன் என்று மாலதி சொல்லிவிட்டு எழ சந்துருவும் எழுந்தான். எழுந்து சந்துருவை பார்த்த மாலதி, சந்துரு பை என்று சொல்லிவிட்டு மாலதி முன்னே நடக்க, கூடவே சந்துருவும் வந்தவன் டிராப் பண்ற வா என்று சொல்லி தனது காரில் மாலதியை ஏறச் செய்த சந்துரு நேராக ஒரு சினிமா தியேட்டருக்கு காரை விட்டான். சினிமா தியேட்டரின் முன் காரை நிறுத்திய சந்துரு இறங்கு என்றான் மாலதியை பார்த்து. அங்கு வெளியே பார்த்த மாலதி, சந்துரு நான் வீட்டுக்கு போகணும் என்று சொல்ல, மாலதியின் விழிகளை ஆள பார்த்த சந்துரு போயே ஆகணுமா என்றான். என்று மாலதி சொல்ல, தன் சீட் பெல்ட்டை கழட்டி விட்டு அவள் பக்கம் திரும்பி அவளின் கையை பிடித்து, நான் உன்னை பார்த்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சுடி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு என்று சந்துரு சொல்ல, நாளைக்கும் நாளை கழிச்சும் உன் கூட தானே இருக்க போறேன் என்றாள் மாலதி. அப்போ என் கூட என் நண்பனும் உன் கூட உன் நண்பியும் இருப்பாங்க, இப்படி தனிமை கிடைக்காதுடி என்று சொல்லிவிட்டு அவள் கையை பிடித்து சந்திர முத்தம் கொடுக்க, மாலதிக்கு அடி வயிற்றில் பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பித்தது. சரி ஓகே, சினிமா பார்த்துட்டு அப்புறம் நேரா என்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுடணும் என்று மாலதி திரும்பவும் சொல்ல, அவளின் அருகில் இன்னும் நெருங்கி சென்ற சந்துரு அவளின் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி அவளின் இதழை சிறை செய்திருந்தான். முதலில் மறுத்த மாலதி, பிறகு அவனின் முத்தத்திற்கு அவளும் இசைந்து கொடுத்தாள். இப்படியே சில நிமிடங்கள் நீண்ட அவர்களது முத்தம் இன்னொரு கார்காரனின் ஹாரன் சத்தத்தில் தான் முடிவுக்கு வந்தது. சாரி சாரி என்றபடியே அவளை விட்டு சந்துரு விலகி காரை பார்க்கிங்கிற்கு கொண்டு சென்று நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்க போனவனின் கையை பிடித்து இழுத்த மாலதி அவனின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு, முத்தம் கொடுத்ததுக்கெல்லாம் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மாமா என்று சொல்ல, சரிடி என் மாமா மவளை இறங்கு, ஷோக்கு டைம் ஆச்சு என்று சந்துரு சொல்ல, மாலதியும் காரை விட்டு இறங்கினாள். மாலதியும் சந்துருவும் படம் பார்த்து கொண்டிருக்க, வெகு நேரமாகியும் நந்தியை காணாத செம்பாவோ மாலதியின் கைபேசிக்கு அழைத்து பார்த்தாள். மாலதியோ அவளின் கைபேசியை சந்துருவின் காரிலேயே விட்டுவிட்டு சென்றிருந்தாள். என்ன இவ காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே என்று யோசித்த சென்பா, சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் என்று சொல்லி மேலும் 1 மணி நேரம் காத்திருந்தாள். மாலதி வரவில்லை. அவளின் கைபேசிக்கு அழைக்கவும் இல்லை. கடிகாரத்தை பார்த்தாள். சென்பா இரவு 12:30 காட்டியது. இனி வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்ல, மேனேஜர் கிட்ட போன் பண்ணி சந்துருவோட நம்பரை வாங்குவோம் என்று யோசித்த சென்பாவுக்கு அப்பொழுதுதான் நினைவு வந்தது. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் ஆபீஸ்ல இருக்குல்ல, அப்போ ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க தானே என்று யோசித்த சென்பா கால் டாக்ஸியை வர வைத்து தனது அலுவலகம் நோக்கி சென்றாள். சந்திரவோட நம்பர் நிச்சயமா ஆபீஸ்ல இருக்கும், அவனோட நம்பரை எடுத்து மாலதியை பத்தி விசாரிப்போம் என்று நினைத்து கொண்டே சென்பா அவள் அலுவலகம் இருக்கும் இடத்திற்கு சென்று இறங்கினாள். 8வது மாடியில் தான் அவள் அலுவலகம் இருந்தது. மின்தூக்கியில் 8வது மாடிக்கு சென்றவள் அவள் அலுவலகத்தை நோக்கி ஓடினாள். அவள் அலுவலகத்தின் முன்னே அர்ஜுன் நின்று இருக்க, கடைநிலை ஊழியன் அலுவலகத்தை பூட்டி கொண்டிருந்தான். என்ன அர்ஜுன் எங்க நிக்கிறான், ஆபீஸ வர லாக் பண்ணிட்டு இருக்காங்க என்று ஆபீஸின் பக்கம் அடிமேல் அடி வைத்து சென்பா செல்ல, சென்பாவுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்த அர்ஜுன் அவள் கொலுசின் ஒளியை வைத்தே சென்பா வருகிறாள் என்று கண்டு கொண்டவனின் புருவம் சுருங்க, சார் ஆபீஸ லாக் பண்ணியாச்சு சார் என்றபடியே அலுவலகத்தின் சாவியை கடைநிலை ஊழியன் அர்ஜுனிடம் கொடுக்க, ஓகே நீங்க கிளம்பலாம் என்றபடியே அர்ஜுன் திரும்ப சென்பா வருவதை பார்த்த கடைநிலை ஊழியன், என்னமா இந்த நேரத்துல என்று கேட்க,
அண்ணா, இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இல்லையா என்றாள் செண்பா. இல்லையேம்மா, நாளைக்கு எல்லாரும் டூர் போறதுனால அர்ஜுன் சார் லீவ் விட்டு இருக்காரு என்று சொல்லிவிட்டு கடைநிலை ஊழியன் அங்கிருந்து கிளம்ப கைகளை பிசைந்தபடி நின்றிருந்தாள் செண்பா. அர்ஜுனிடம் பேச அவளுக்கு தயக்கம். அவை பார்த்தும் பார்க்காதது போல அர்ஜுன் அங்கிருந்து கிளம்ப செல்லம் அவனை பார்த்தபடியே செண்பா நின்றிருக்க, இதுவே பழைய அர்ஜுனா இருந்தா இப்படி என்ன விட்டுட்டு போவானா? அர்ஜுன் முழுசா மாறிட்டான், எல்லாம் என்னாலதான் என்று தன்னை தானே நொந்து கொண்ட செண்பா, இப்ப எப்படியாவது அர்ஜுன் கிட்ட சந்துரு மாலதிய பத்தி கேட்கணுமே என்று யோசித்தவள் வேக எட்டுக்களோடு அர்ஜுன் பின்னே ஓடினாள். அவள் அவனின் பின்னே ஓடி வருவது அர்ஜுனுக்கும் தெரிந்தது. அர்ஜுன் லிப்டுக்குள் செல்ல ஓடி வந்த செண்பாவும் லிப்டுக்குள் நுழைந்தாள். கீழ்த்தளத்தை நோக்கி அர்ஜுன் பொத்தானை அழுத்த 2 அடி அகலமுள்ள அந்த மின் தூக்கியில் அர்ஜுனோடு நின்றிருந்த செண்பாவுக்கு அவனின் பர்ஃபியூம் வாசம் ஆளை தூக்கியது. காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே பர்ஃபியூம் தான், அத மாத்தல. ஆனா ஆள் தான் மாறிட்டான் என்று நினைத்த செண்பா, செண்பா இப்படியே நிக்காத, அர்ஜுன் கிட்ட கேட்க வேண்டியத கேளு, இன்னும் 4 ஃப்ளோர் தான் இருக்கு, அர்ஜுன் போயிடுவான் என்று செண்பா நினைத்து கொண்டே இருக்க கீழ்த்தளமும் வந்துவிட்டது. அர்ஜுன் மின் தூக்கியை விட்டு வெளியேறி அவன் காரில் ஏற போனவன் அங்கு நின்ற கால் டாக்ஸியில் இருந்த டிரைவரை பார்த்தான். அந்த டிரைவரின் கண்கள் செண்பாவை அங்குல அங்குலமாக அளந்து கொண்டிருந்தது. சலிப்பாக இருபுறமும் தலையை ஆட்டிவிட்டு அர்ஜுன் தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட செண்பா அங்கிருந்து சென்ற அர்ஜுனின் கார் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றவள், என்னால முடியல அர்ஜுன், உன்கிட்ட பேசணும் போல இருக்கு, உன் பக்கத்திலேயே இருக்கணும் போல இருக்கு, இதையெல்லாம் வாய் விட்டு கேக்குற தகுதியை நான் இழந்துட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன் என்று செண்பா நினைத்து கொண்டிருக்க அவள் வந்த கால் டாக்ஸி டிரைவர் ஹாரன் அடிக்க செண்பாவும் டாக்ஸியில் இருந்த டிரைவரை பார்த்தவள், இதோ இதோ வந்துரு என்று சொல்லிவிட்டு கால் டாக்ஸியில் ஏற சமயம் வெளியே சென்ற அர்ஜுனின் கார் சீறிக்கொண்டு அந்த வளாகத்தினுள் நுழைந்தது. அர்ஜுனின் கார் செம்பா இருந்த அந்த டாக்ஸியை இடிக்கும்படி ஒட்டி வந்து நிற்க அதிர்ந்து போனாள் செண்பா. அர்ஜுனின் காரிலிருந்து அவன் இறங்கி செண்பாவின் காரின் பக்கம் சென்று அவளை பார்த்து கீழே இறங்கு என்று சொல்ல செண்பாவும் மறுபேச்சு பேசாது இறங்கினாள். போய் கார்ல இரு என்று அர்ஜுன் சொல்ல செண்பா தயங்கியபடியே நின்றிருந்தார். தமிழ் புரியாதா உனக்கு, கார்ல ஏறு போ என்று அர்ஜுன் கர்ஜிக்க செண்பாவும் அர்ஜுனின் காரில் ஏறி அமர்ந்தார். அர்ஜுன் செண்பாவை கோபமாக பார்த்ததும் அவளிடம் கத்தியதும் எதற்காக என்பது டாக்ஸி டிரைவருக்கு புரிய நடுங்கி போனான் அவன். அவன் புறம் குனிந்து கம் அவுட் என்று அர்ஜுன் சொல்ல அந்த டிரைவரும் வெளியில் வந்தான். வெளியே வந்தவனின் சட்டை காலரை பிடித்த அர்ஜுன் ஓங்கி அவனை அறைய, சாரி 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 சார் என்று நடுங்கியபடியே அந்த டிரைவர் சொல்ல, ராத்திரியில தனியா ஒரு பொண்ணு உன்னை நம்பி வந்தானா அவளுக்கு வேலியா பாதுகாப்பா காவலாதான் நீ இருக்கணும், புரிஞ்சுதா என்று அர்ஜுன் கர்ஜிக்க, ஓகே சார் என்றான் அந்த டிரைவர். காரினுள் இருந்த செண்பாவுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. அமைதியாக அர்ஜுனின் காருக்குள் அமர்ந்திருந்தாள். டாக்ஸி டிரைவரை மிரட்டிவிட்டு அர்ஜுன் காரில் ஏற என்ன நடக்கிறது என்று புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள் செண்பா. அர்ஜுன் அர்ஜுன் காரை எடுத்தவன் மின்னல் வேகத்தில் அவன் காரை ஓட்டிக் கொண்டிருக்க எச்சிலை கூட்டி விழுங்கிய செண்பா, நான் 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 வந்து என்று ஆரம்பிக்க, வாயம் மூடிட்டு பா என்று கர்ஜித்தான் அர்ஜுன். செண்பா அவன் கர்ஜனையில் அதிர்ந்தவள் அமைதியாய் எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டாள். அடுத்த 10 நிமிடத்தில் செண்பாவின் அபார்ட்மெண்ட் வந்துவிட, இறங்கு என்றான் அர்ஜுன். நம்மள எங்க இவன் அழைச்சிட்டு வந்திருக்கான் என்று நினைத்த செண்பா முன்னே பார்க்க அது அவளின் அபார்ட்மெண்ட். நம்மளோட அபார்ட்மெண்ட் அட்ரஸ் அர்ஜுனுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தபடியே செண்பா காரை விட்டு இறங்க அர்ஜுன் அவள் இறங்கியதும் காரை எடுத்தான். கார் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே செல்லாமல் அபார்ட்மெண்டின் கார் பார்க்கிங்க்கு செல்வதை பார்த்த செண்பா, எக்ஸிட் அந்த பக்கம் தானே இருக்கு என்று யோசித்துக் கொண்டு நின்று இருக்க அர்ஜுன் காரை நிறுத்திவிட்டு வந்தவன் மின் தூக்கியை நோக்கி செல்ல
சென்பா அதிர்ந்து அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். சென்று கொண்டிருந்த அர்ஜுன் திரும்பி ஒற்றை பார்வைதான் சென்பாவை பார்த்தார். அவன் பின்னே ஓடினான் சென்பா. சரியாக 27வது தளத்திற்கு செல்ல அர்ஜுன் மின்தூக்கியில் இருந்த பட்டனை அழுத்த, இவனுக்கு எப்படி நம்ம பிளாட் 27th ஃப்ளோர்ல தான் இருக்குங்கிறது தெரியும் என்று யோசித்த சென்பா, அபார்ட்மெண்ட் அட்ரஸ கண்டுபிடிச்சவனுக்கு பிளாட் நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? கண்டிப்பா ஆபீஸ்ல இருக்க நம்ம டீட்டெயில பார்த்துதான் இவன் கண்டுபிடிச்சிருப்பான் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டே சென்பா நிற்க, மின்தூக்கி 27வது மாடியை அடைந்ததும் அர்ஜுன் வெளியேற அவனோடு அவளும் வெளியேறினாள். வேக எட்டுக்களோடு பிளாட் நம்பர் 116 பக்கம் சென்றவன் தன்னிடம் இருக்கும் திறப்பை கொண்டு சென்பாவின் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அதை பார்த்து அதிர்ந்து விட்டாள் சென்பா. அபார்ட்மெண்ட் அட்ரஸ் ஓகே, பிளாட் நம்பர் ஓகே, ரூம் நம்பர் ஓகே, பட் கீ எப்படி என்று திருதிருவென்று முழித்துக் கொண்டே சென்பா அவளின் வீட்டிற்குள் நுழைய, அர்ஜுன் சோபாவில் அமர்ந்திருந்தான். அர்ஜுன் சோபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்த சென்பா தன் அறை சுவரில் ஒட்டி நின்றபடி தன் துப்பட்டாவின் நுனியை திருகியபடியே தலை குனிந்து நின்றிருக்க, அவளை மேலிருந்து கீழ் பார்த்த அர்ஜுன் எழுந்து அவள் பக்கம் செல்ல, அர்ஜுன் தன் புறம் வருவதை உணர்ந்து நிமிர்ந்து அவனை பார்த்த சென்பாவிற்கு இதயம் வேகமாக துடிக்க, அவள் புறம் வந்த அர்ஜுன் தன் கோட்டை கழட்டி சோபாவில் விசிறி எறிந்துவிட்டு தன் சட்டையின் முதல் 2 பட்டன்களையும் கழட்டியவன் அவள் இதழ்களை சிறை செய்தாள். அர்ஜுனின் இந்த அதிரடியை சென்பா எதிர்பார்க்கவில்லை. அவனை விட்டு அவள் விலகவும் இல்லை, திமிரவும் இல்லை. அவள் இதழ்களை சிறை செய்து கொண்டே அர்ஜுன் அவளிடம் எல்லை மீற சென்பாவிற்கு கண்ணிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவளின் கண்ணீர் அவனின் கன்னத்தையும் நனைக்க அவள் அழுகிறாள் என்பதை உணர்ந்த அர்ஜுன் அவளை விட்டு விலகி அவள் கழுத்தை பற்றி அவள் விழிகளை ஆள பார்த்தவன், உன்னோட இந்த கண்ணீர் என் காயத்தை ஆத்தாதடி என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அங்கிருந்து வெளியேறினான். அர்ஜுன் வெளியேறியதும் நின்ற இடத்திலேயே அமர்ந்து கதறி கதறி அழுதாள் சென்பா. வெளியே சென்ற அர்ஜுன் மின் தூக்கியில் செல்லாமல் 27 மாடியை கடந்து படியில்தான் வந்தான் கீழ்த்தளத்திற்கு. அங்கு அவன் வருகையில் சந்துருவும் மாலதியும் வந்துவிட்டனர். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த சந்துரு அங்கு அர்ஜுனை பார்த்துவிட்டு, அர்ஜுன் முன்னாடியே வந்துட்டான் போல என்று நினைத்துக் கொண்டான். அர்ஜுனை பார்த்த மாலதி, சந்துரு அர்ஜுன் எப்படி இங்க என்று கேட்க, அது சஸ்பென்ஸ் என்று சந்துரு சொல்ல, என்னவோ போ என்று காரிலிருந்து இறங்கிய மாலதி அர்ஜுனை ஒரு கணம் பார்த்துவிட்டு தன் பிளாட்டுக்கு சென்று விட்டாள். காரிலிருந்து இறங்கிய சந்துரு, என்ன மச்சான் பிளாட்டுக்கு போகாம இங்க நிக்கிற என்று அர்ஜுனின் பக்கம் வந்து சந்துரு கேட்க, நான் அப்பவே சொன்னேன்லடா அவ இருக்க பிளாட்ல நம்ம இருக்க வேண்டான்னு. நீதான் நான் சொன்னதை கேட்கல. உனக்காக தான் நான் அந்த பிளாட்டை வாங்கினேன். உனக்கு வேணும்னா நீ மாலதி கூட போய் அந்த பிளாட்ல இரு, நான் வரல. அவளை பார்த்தாலே ஆத்திரமா வருது என்று அர்ஜுன் சொல்ல, மச்சி நான் பிளாட்டை மட்டும் தான் வாங்க சொன்னேன். நீ அவளுக்காக கம்பெனியே வாங்கி வச்சிருக்க. அர்ஜுன் கூல்டா, நீ இப்படியே இருக்கிறது சரியில்லை. இந்த ஜென்மத்துல அவளை தவிர வேற ஒருத்திய நீ நினைக்க மாட்ட, கல்யாணம் பண்ணவும் மாட்ட. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கைய மீறி நடக்கும் போது அதை நம்மளால தடுக்க முடியாதுடா. உனக்கே தெரியும் சென்பா எதையும் வேணும்னு பண்ணலன்னு. அப்புறம் என்னடா, நீயும் சென்பாவும் சேருறதுதான் சரி. அம்மாவும் அப்பாவும் கூட இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா அதைத்தான் விரும்புவாங்க என்று சந்துரு சொல்ல, முடியலடா ரொம்ப வலிக்குது என்று தன் நண்பனை அணைத்துக் கொண்டான் அர்ஜுன். மாலதி தன் பிளாட்டிற்கு சென்றவள் அங்கு சோபாவில் அர்ஜுனின் கோட்டையும் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் தன் நண்பியையும் பார்த்தவள், என்ன ஆச்சடி என்றபடியே பதறிக்கொண்டு சென்பாவின் பக்கம் போக, மாலதியை பார்த்த சென்பா அவளை அணைத்து அள்ள, என்னடி ஆச்சு சொல்லு என்றாள் மாலதி. ஐ ஐ லவ் அர்ஜுன். அர்ஜுனை விட்டு என்னால இருக்க முடியாது. ஆனா எந்த ஜென்மத்துல அர்ஜுன் கூட நான் சேர முடியும்னு எனக்கு தோணலடி என்று அவள் தோளில் முகம் புதைத்து சென்பா அழ, ஹே என்னடி அழாத, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ கண்டிப்பா அர்ஜுன் கூட சேருவ
என்று மாலதி செண்பாவை சமாதானப்படுத்த, அந்த சமயம் பார்த்து அர்ஜுனும் சந்துருவும் பிளாட்டிற்குள் நுழைய, அவர்களை பார்த்து செண்பாவும் மாலதியும் எழுந்து கொள்ள, செண்பா அழுது கொண்டிருப்பதை பார்த்து சந்துரு, என்னாச்சு என்று கேட்க, ஒண்ணல்ல என்றாள் மாலதி. செண்பா மாலதியிடம், நான் நான் ரூமுக்குள்ள போறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் செல்ல, சந்துரு, உங்க 2 பேருக்கும் எப்படி இந்த பிளாட் தெரியும் என்று மாலதி கேட்க, இது நம்ம வம்பா போச்சு. பிளாட்டோட ஓனர் அவனுக்கு இந்த பிளாட் நம்பர் தெரியாதா என்ன என்று சந்துரு சொல்ல, இல்ல எனக்கு புரியல என்றாள் மாலதி. உனக்கு எதுவும் புரிய வேண்டாம், நீ போய் தூங்கு என்று சந்துரு சொல்ல, அப்போ நீங்க 2 பேரும் என்றாள் மாலதி. இந்த வீட்ல 2 அறை இருக்குதானே, சொன்னாங்க அந்த அறையில தூங்குறோம், நீங்க போய் படுங்க என்று சந்துரு சொல்ல, மாலதியும் சென்று உறங்கிவிட்டார். அர்ஜுனும் சந்துருவும் இன்னொரு அறையில் சென்று உறங்கிவிட, அடுத்த நாள் காலை அர்ஜுனும் சந்துருவும் தங்கள் காரிலும் செண்பாவும் மாலதியும் அலுவலக வேனிலும் அலுவலகத்திற்கு சென்றனர். விமானத்தின் மூலம் அர்ஜுன் தீவுக்கு ஊழியர்கள் அனைவரையும் அழைத்து செல்ல திட்டமிட்டு இருந்ததால், விமான நிலையம் வரை ஊழியர்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக பேருந்தும் வந்திருந்தது. அர்ஜுனும் சந்துருவும் சென்ற கார் அலுவலகத்தை அடைய, காரில் இருந்து கருப்பு நிற ஜீன்ஸ், டி ஷர்ட், ஜார்கிங், கூலிங் கிளாஸ் என்று ஸ்டைலாக காரில் இருந்து இறங்கிய அர்ஜுனை அங்கிருந்த பெண்கள் அனைவரும் வாயை பிளந்து பார்த்து கொண்டு நின்றனர். அங்கு மாலதி செண்பாவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவள் செண்பாவிடம், ஹே, உன் ஆளை தாண்டி இங்க இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டூர் முடிஞ்சு வர்றப்ப இவளுகள்ல எவளாவது ஒருத்தி அர்ஜுன கவர் பண்ணிடுவாளுக பாரு என்று மாலதி சொல்ல, செண்பா எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றார். காரிலிருந்து இறங்கிய அர்ஜுன் செண்பாவைத்தான் முதலில் பார்த்தான். அவளோ அர்ஜுன் தன்னை பார்ப்பது அறிந்தும் அவனை பார்க்காமல் எங்கோ பார்த்தபடி நின்று இருந்தார். ஓகே கைஸ், இந்த 2 டேஸும் செம்மையா என்ஜாய் பண்றோம். திரும்பி வந்து ஃபயரா வேலை செய்யறோம். உங்க ஒர்க் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா இதே போல மாதம் 2 நாள் நம்ம டூர் போய் என்ஜாய் பண்ணலாம் என்று அர்ஜுன் சொல்ல, ஓகே சார் என்று கோரஸாக அனைவரும் கூறினர். பேருந்தில் ஏறி அனைவரும் விமான நிலையம் அடைய, அவர்களுக்கென்று தனி விமானத்தை முழுவதுமாக புக் செய்திருந்தான் அர்ஜுன். அனைவரும் விமானத்தில் ஏறி அவரவர் இடத்தில் அமர்ந்து கொள்ள, இருக்கை சந்திரவின் பக்கம் இருந்தது. சந்துருவும் மாலதியும் பக்கம் பக்கம் அமர்ந்து கொண்டனர். தன் விமான சீட்டை வைத்துக் கொண்டு விழித்துக் கொண்டிருந்தாள் செண்பா. செண்பாவின் பக்கம் வந்த பணிப்பெண், மேம், கேன் ஐ ஹெல்ப் யூ என்று கேட்க, என்று தன் சீட்டை பணிப்பெண்ணிடம் நீட்டினாள் செண்பா. மேம், உங்க சீட் அங்க இருக்கு என்று அர்ஜுன் அமர்ந்திருந்த சீட்டின் பக்கம் பணிப்பெண் கையை நீட்டி காட்ட, ஐயோ, அர்ஜுன் பக்கம் எப்படி போய் உட்கார்றது என்று யோசித்தவள் அந்த பணிப்பெண்ணிடம், எனக்கு வேற சீட் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா என்று கேட்க, சாரி மேம், எல்லார் சீட்லயும் எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க என்றால் அந்த பணிப்பெண். இப்பொழுது வேற வழி இல்லை. செண்பா அர்ஜுனின் பக்கம் தான் சென்று அமர வேண்டும். தயங்கியபடியே அர்ஜுனின் பக்கம் சென்று அமர்ந்தாள் செண்பா. துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 1 மணி நேர பயணம்தான் அந்த தீவுக்கு செல்ல ஆகும் பயண தூரம். விமானமும் கிளம்ப அர்ஜுன் ஹெட்போனை போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். செண்பா பயண நேரங்களில் எப்பொழுதுமே ஆதரனின் கவிதை புத்தகங்களைத்தான் வாசிப்பாள். ஆனால் இப்பொழுது அர்ஜுன் பக்கத்தில் இருக்கும் போது எப்படி அவன் எழுதிய கவிதை புத்தகத்தை படிக்க முடியும் என்று நினைத்தவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். மாலதியும் சந்துருவும் சிரித்து பேசியபடியே வந்தனர். பக்கத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனின் கரம் கோர்த்து அவன் தோல் சாய சொல்லி செண்பாவின் மனம் உந்தி தள்ள, அவள் மனதை கட்டுக்குள் கொண்டு வர அரும்பாடு பட்டு போனாள் செண்பா. தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த செண்பாவை அர்ஜுன் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அர்ஜுன் தன்னை திட்டினால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருந்த செண்பாவுக்கு அவனின் இந்த ஒதுக்கம் வேதனை அளித்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் விமானம் தரையிறங்க, அடுத்த 30 நிமிட பயணத்தில் அனைவரும் தீவை அடைந்து விட்டனர். அந்த தீவை அவர்கள் அடையும் போது காலை மணி 11 இருக்கும். அந்த தீவை பார்த்த அனைவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள். அது ஒரு செயற்கை தீவு, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான தீவு அது. அந்த தீவை மேலிருந்து கீழ் பார்த்தால் ஒரு பனைமரத்தின் வடிவத்தில் அழகாக காட்சியளிக்கும். அந்த தீவின் பெயர் ஃபார்ம் ஜுனமரா தீவு.
அந்த தீவில் தான் அட்லாண்டிஸ் தி ஃபார்ம் என்ற மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற சொகுசு விடுதி இருக்கிறது. சொகுசு விடுதியை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த தீவில் பார்க்க இருக்கிறது. அதை பார்க்கத்தான் அர்ஜுன் தனது ஊழியர்களை அழைத்து சென்றிருக்கிறான். அங்கு தீவிற்கு சென்றதும் அர்ஜுனின் ஊழியர்கள் சந்துரு, மாலதி என அனைவரும் அவரவர் அறைகளில் அவரவர் உடைமையை வைத்துவிட்டு அங்கு இருக்கும் அக்வென்ச்சர் வாட்டர் பார்க்கில் விளையாட சென்று விட்டார்கள். சென்பா மட்டும் அவள் அறையில் தனியாக இருந்தாள். சென்பாவிற்கு அர்ஜுனிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் போல் இருந்தது. சென்பா செய்தது மன்னிப்பு வழங்க முடியாத மிகப்பெரிய தவறு என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் அர்ஜுனிடம் மன்னிப்பு கேட்க அவளின் மனம் துடித்தது. அர்ஜுனை தேடி சென்றாள் சென்பா. அந்த பிரம்மாண்ட விடுதியின் ஒவ்வொரு இடமாய் சென்று சென்பா அர்ஜுனை தேடினாள். அர்ஜுன் அங்கு எங்குமில்லை. கடைசியாக சென்பா கண்ணில் தென்பட்டது வேவ் ஹவுஸ். அது ஒரு மது அருந்தும் இடம். அதை பார்த்த சென்பா, அர்ஜுனுக்கு ட்ரிங்க் பண்ற பழக்கமே இல்ல, கண்டிப்பா அவன் இங்க போயிருக்க மாட்டான் என்று அங்கிருந்து செல்ல நினைத்த 2 அடி எடுத்து வைக்க, என்ன நினைத்தாலோ சென்பா விறுவிறுவென்று வேவ் ஹவுஸுக்குள் நுழைந்தாள். அங்கு அர்ஜுன் அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சென்பாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் பக்கத்தில் சென்ற சென்பா, அர்ஜுன், இது என்ன பழக்கம் என்று கேட்க, மது அருந்திக் கொண்டிருந்த அர்ஜுன் சிவந்த விழிகளோடு அவளை நிமிர்ந்து பார்த்து, நீ எதுக்குடி இங்க வந்த என்றான். உன்னை பாக்குத்தான் என்றாள் சென்பா. ஓ அப்படியா, பாத்துட்டல, போ என்று சென்பாவிடம் சொல்லிவிட்டு முன்னாடி இருந்த கண்ணாடி குவளையில் மதுவை ஊற்றி குடிக்க போன அர்ஜுனின் கையிலிருந்து மது குவளையை வாங்கிய சென்பா, அர்ஜுனை குடிக்க கூடாது, தப்பு என்று சொல்ல, அவள் மது குவளையை வாங்கியதால் கோபத்தில் எழுந்த அர்ஜுன், அத சொல்றதுக்கு நீ யாருடி என்று கேட்க, அது அது உனக்கே தெரியும், நீ கேட்கிற கேள்விக்கு பதில் உனக்கே தெரியும் என்றாள் சென்பா. ஓ, நீ அப்படி வர, நீ என் பொண்டாட்டின்னு சொல்லாம சொல்ற. உன் வீட்டு ஆளுங்களும் என் வீட்டு ஆளுங்களும் கூடி நின்னு ஐயர் மந்திரம் ஓத அக்னி சாட்சியா உன் கண்ணோடு கண்ணை பார்த்து ஆசையோட காதலோட உன் கழுத்துல நான் தாலி கட்டி உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேனா? இல்லல்ல, இல்லாத பிள்ளைய இருக்கிறதா சொல்லி ஏமாத்தி என் கையில தாலிய வாங்கி கிட்டவடி நீ என்று அர்ஜுன் சொல்ல, அர்ஜுன், நான் பண்ணினது தப்புதான், சாரி என்று சென்பா சொல்ல, எது சாரியா? என்னடி சாரி? உன் சாரியால என் அம்மாவும் அப்பாவும் திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாதுல்ல. பெரிய சாரியா சாரி. அந்த சாரிய நீயே வச்சுக்கோ, இப்போ இங்கிருந்து போ என்று அர்ஜுன் சொல்ல, அர்ஜுன், நான் செஞ்சது தப்புதான், ரொம்ப பெரிய தப்புதான். இந்த தப்புக்கு பரிகாரமா நான் என்ன பண்ணணும் சொல்லு என்று சென்பா கேட்க, அர்ஜுனின் கையால் சென்பா தாலி வாங்கி கொண்டது முதல் அவள் அவனை அவமானப்படுத்திய நாட்களிலிருந்து அர்ஜுன் அப்பா அம்மா இறந்த நாள் வரை எல்லாமும் அர்ஜுனுக்கு ஞாபகம் வர, என்ன கேட்டா நீ பண்ணுன தப்புக்கு பரிகாரமா நீ செத்து பொண்ணு சொல்லுவ. நீ செத்து போடி, அதுதான் உன் தப்புக்கான பரிகாரம். நான் நிம்மதியா இருப்பேன், நீ செத்தா என்று அர்ஜுன் குடி போதையில் உளர, இப்படி ஒரு வார்த்தையை அர்ஜுனின் வாயிலிருந்து எதிர்பார்க்காத சென்பா உறைந்து போனாள். அவள் சிலை போல நிற்பதை பார்த்த அர்ஜுன், என்னடி நீ இன்னும் சாவ போகலையா என்று கேட்டுக்கொண்டே தன் முன்னே இருந்த மது பாட்டிலை எடுத்து மொத்தமாய் அர்ஜுன் தன் வாய்க்குள் சரிக்க, சென்பா அழுது கொண்டே அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள். தன் அறைக்கு சென்ற சென்பாவின் காதுகளில் அர்ஜுன் அவளை செத்துப்போ என்று சொல்லிய வார்த்தைகள் மட்டுமே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க, அவள் அறைக்கு சென்று அவளின் மெத்தையில் அமர்ந்த சென்பா, அர்ஜுன், நான் சாகிறதுனாலதான் நீ நிம்மதியா இருப்பேன்னா நான் சாக தயார் என்று எழுந்த சென்பா தான் கொண்டு வந்திருந்த பெட்டியை எடுத்து துணிகளை எல்லாம் களைத்து பார்த்தாள். அதில் புடவைகள் இல்லை. அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் புத்தியில் பட்டது தான் புடவை அணிந்திருப்பது. தன் புடவையை அவிழ்த்த சென்பா அந்த அறையில்
இருந்த மின் விசிறியை நோக்கி அவளின் புடவையை எரிய அந்த நேரம் பார்த்து அவளின் அறை கதவு திறக்கப்பட்டது. கதவு திறந்த சத்தத்தில் அதிர்ந்த செண்பா தன்னை இரு கைகளாலும் மறைத்தபடி கதவின் பக்கம் பார்க்க அங்கு முழு போதையில் கதவை தாளிட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன். அர்ஜுன், நீ எப்படி இங்க என்று செண்பா கேட்க, அவள் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவள் அருகில் நெருக்கமாய் அர்ஜுன் வர, அவன் பக்கம் வருவதை பார்த்து பின் நகர்ந்து சென்று சுவரோடு ஒன்றினாள் செண்பா. அர்ஜுன் அவள் மூச்சு காற்று படும் தூரத்தில் அவளை நெருங்கி நிற்க, அர்ஜுனிடமிருந்து வந்த முதுநடி செண்பாவின் மூக்கை துளைத்தது. அர்ஜுன், இது அறை இல்ல என்று செண்பா சொல்ல, தெரியும் என்று சொன்னவாறே அவள் மறைத்திருந்த அவளின் கைகளை விளக்கிய அர்ஜுன் அவளை அணைத்து அவள் தோளில் முகம் புதைத்தான். அர்ஜுன், ப்ளீஸ் மூவ் என்று செண்பா அவனை தள்ளிவிட முயல, செண்பாவால் அது முடியவில்லை. மண்ணிலிருந்து அர்ஜுனே செண்பாவை விளக்கியவன் அவள் முகத்தை கைகளில் ஏந்தினான். அவள் விழிகளை ஆழ பார்த்தான். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமாடி? நீ என் தேவதடி, நீ என் உசுரடி. என்ன என்ன நீ எப்படி அப்படி நினைச்ச? நானே என் நண்பனையும் அவன் காதலியையும் கொல்வேனாடி. சொல்லடி சொல்லு, நீ ஏன் அப்படி நினைச்ச? காதலிச்ச நீயும் இல்லாம என் அப்பா அம்மாவும் இல்லாம அனாதையா நிக்கிறேண்டி என்று விழிகளில் நீர் சிந்த அர்ஜுன் நிற்க, அர்ஜுன் என்று செண்பா பேச வாய் எடுக்க, அவளை பேச விடாமல் அவளின் இதழை சிறை செய்தான் அர்ஜுன். அவன் ஆரம்பித்த முத்தத்திற்கு செண்பாவும் பதில் முத்தம் வழங்க ஆரம்பித்து விட்டாள். அவளை மஞ்சத்தில் சரித்து அவளின் வஸ்திரங்களுக்கு விடுதலை கொடுத்த அர்ஜுன் அவளை ஆள ஆரம்பித்து விட்டான். அவன் ஒவ்வொரு தொடுதலிலும் தன்னை தொலைத்தவள் அவனிடம் மொத்தமாய் தன்னை கொடுத்து விட்டாள். காதலோடு அரங்கேற வேண்டிய இந்த கலவை கண்ணீரில் அரங்கேறியது. அவளுள் முழுதாய் தன் ஆதிக்கத்தை செலுத்திவிட்டு அர்ஜுன் போதையில் உறங்கிவிட, வேதையவனின் மேனியோ அழுகையில் குலுங்கியது. தன் மனம் கவர்ந்தவனுக்கு தான் அவளை கொடுத்திருக்கிறாள் அவள் என்றாலும், தன்னை காதலித்து அவன் உயிரில் தன்னை நிறைத்திருந்தவனுக்கு எப்பேற்பட்ட வழியை அவள் கொடுத்திருக்கிறாள் என்பதை நினைத்து அழுதவள் தன் இடப்பக்கம் படுத்திருந்த தன்னவனை திரும்பி பார்த்தவள் அவன் நெற்றியில் இதில் பதித்துவிட்டு போனவள் அவனின் மார்பை பார்த்தாள். அவனின் மார்பில் செம்பா என்று அவளது பெயரை பச்சை குத்தி இருந்ததை பார்த்தவள் அவன் மார்பில் இருந்த அவளது பெயரை வருடினாள். பின்பு அவனின் சிகையை வருடியவள் மீண்டும் அவன் நெற்றியில் இதில் பதித்துவிட்டு, சாரி அர்ஜுன் என்று சொல்லிவிட்டு எழுந்து குளியலறைக்குள் சென்று விட்டாள். அர்ஜுன் அன்று இரவு 10 மணி போலதான் எழுந்தான். கண்களை விழித்த அர்ஜுனுக்கு தலை பயங்கரமாக வலிக்கவே எழுந்து அமர்ந்தவன் தலையை பிடித்தவாறே அந்த அறையை சுற்றிலும் கண்களை சுழல விட்டான். ஐயோ, இது நம்ம அறை இல்லையே என்று யோசித்தவனின் கண்களில் தன் ஆடைகள் அகப்படவே தன்னை குனிந்து பார்த்தவன் கண்களை மூடி யோசித்தான். அவன் போதையில் வேஹவுஸில் மதுவிடம் பேசியது, அவன் மதுவின் அறைக்கு வருகையில் மின் விசிறியில் செண்பாவின் புடவை இருந்தது, அவளிடம் அவன் அத்துமீறியது என்று எல்லாம் ஞாபகம் வர, ஐயோ அர்ஜுன், என்ன பண்ணி வச்சிருக்க? பைத்திய காரணாடா நீ என்று தன்னை தானே நொந்து கொண்டவன் தன் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டவன் சந்துருவுக்கு அழைத்தான். கேம்ப் ஃபயரில் இருந்த சந்துரு கைபேசியில் அர்ஜுனின் எண்ணை பார்த்துவிட்டு அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்து, சொல்லுடா மச்சான் என்று சொல்ல, சந்துரு எங்க இருக்க நீ என்றான் அர்ஜுன். எங்க தாண்டா, பீச்சுக்கு பக்கத்துல கேம்ப் ஃபயர்ல உட்கார்ந்திருக்கேன் என்று சந்துரு சொல்ல, சென்பா அங்க இருக்காளா என்று கேட்டான் அர்ஜுன். இல்லடா, சென்பா இங்க இல்ல என்றான் சந்துரு. ஓகே என்று அர்ஜுன் அழைப்பை துண்டிக்க, சந்துருவின் பக்கம் இருந்த மாலதி, சென்பா இங்கதானே இருக்கா, அப்புறம் ஏன் அர்ஜுன் கிட்ட போய் சொன்ன சந்துரு என்று மாலதி கேட்க, சும்மா என்றான் சந்துரு. சந்துரு சென்பா அவர்களோடு இல்லை என்று சொன்னதும் அர்ஜுனுக்கு பதட்டமாகிவிட்டது. ஒருவேளை சென்பா ஏதாவது பண்ணிக்கிட்டா? சென்பா என்று பதறியவன் அந்த இருளில் அந்த சொகுசு விடுதியில் ஒவ்வொரு இடமாக சென்று தேடினான். சென்பா எங்கவே இல்லை. சென்பா எங்கடி போன என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் சென்பாவை தேடி சந்துருவை உதவிக்கு அழைக்க பீச்சின் பக்கம் சென்றான். மூச்சிரிக்க ஓடி வந்த அர்ஜுனை எல்லோரும் திரும்பி பார்க்க, மச்சான் என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓடி வர என்றான் சந்துரு. அது அது வந்து என்று அர்ஜுன் அங்கு வெள்ளை நிற
ஷிஃபான் புடவையில் தேவதையாக அமர்ந்திருந்த செண்பாவை பார்த்தான். செண்பாவை பார்த்த அர்ஜுன் இதழில் யாரும் அறியாத மென்புன்னகை தவழ, மச்சான் வந்து உட்காருடா என்று சந்துரு அழைக்க, அவனை முறைத்தபடியே சந்துருவின் பக்கம் சென்று அமர்ந்தான் அர்ஜுன். எல்லோரும் தங்களுக்கு பிடித்த பாடலை பாடிக்கொண்டு சந்தோஷமாக இரவு வேளையை அனுபவித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது அபிலாஷ் எழுந்தான். கைஸ், ஒரு நிமிஷம். நான் எனக்கு பிடிச்சா நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு பொண்ணு கிட்ட என் காதலை இன்னைக்கு சொல்லிடலான்னு இருக்கேன் என்று தன் பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை அபிலாஷ் எடுக்க, சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் கைகளை தட்டினர். ஹே வா அபிலாஷ், யார் அந்த பொண்ணு என்று அனைவரும் கேட்க, சொல்றேன் சொல்றேன் என்றான் அபிலாஷ். என் முகத்திலோ ஏன் ஆடவில்லை. மாலத்தையின் முகத்தை பார்த்த சந்துரு, என்னாச்சு என்று கண்களால் கேட்க, செண்பாவின் பக்கம் கண்ணை காட்டினாள் மாலதி. உண்மையாவா என்பது போல் தலையை ஆட்டி கேட்டான் சந்துரு. உம் என்றாள் மாலதி. செண்பாவின் முன்னே சென்ற அபிலாஷ் அவள் முன்னே மண்டியிட்டு, செண்பா ஐ லவ் யூ என்று சொல்ல, செண்பாவுக்கோ அதிர்ச்சி. அபிலாஷை பார்த்த செண்பா தன் எதிரில் அமர்ந்திருக்கும் அர்ஜுனை பார்த்தாள். அவனோ கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி செண்பாவையே பார்த்து கொண்டு இருந்தான். செண்பா ஐ லவ் யூ, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா என்று அபிலாஷ் திரும்பவும் கேட்க, எழுந்த செண்பா, சாரி அபிலாஷ், ஐ எம் நாட் சிங்கிள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அபிலாஷிற்கு செண்பா இப்படி சொன்னதும் ஏமாற்றமாகி போய்விட்டது. டேய், லவ் பண்றதுதான் பண்ற, கமிட் ஆன பொண்ணா பார்த்து லவ் பண்றியடா, வா உனக்கு ஏத்த மாதிரி சிங்கிளா இருக்க பொண்ணை தேடுவோம் என்று சொல்லி அபிலாஷை அவன் நண்பன் அழைத்து போனான். அதையடுத்து அனைவரும் அங்கிருந்து சென்றுவிட, சந்துருவும் மாலதியும் கூட சென்று விட்டனர். அங்கு தனியாக அமர்ந்திருந்த அர்ஜுன் செண்பாவை தேடி கடற்கரையின் பக்கம் சென்றான். அங்கு சென்று பார்த்த அர்ஜுனுக்கு தூக்கி வாரி போட்டது. செண்பா ஆர்ப்பரிக்கும் அலைக்கு நடுவே தத்தளித்துக் கொண்டு இருந்தாள். செண்பா என்று கத்திய அர்ஜுன் கடலில் இறங்க, அலைக்கு நடுவே தத்தளித்துக் கொண்டிருந்த செண்பாவை இழுத்துக் கொண்டு கரைக்கு வந்தான். தண்ணீரை அதிகம் குடித்ததால் சற்று மயங்கி விட்டாள். செண்பாவை மடியில் தாங்கி இருந்த அர்ஜுன் அவளின் வயிற்றை மெல்லமாக அழுத்த, செண்பா குடித்த தண்ணீரை எல்லாம் வெளியே துப்பிவிட்டாள். மெல்லமாக செண்பா கண் விழிக்க, தன்னை மடியில் தாங்கி இருந்த அர்ஜுனை பார்த்தவள், என்னை எதுக்கு காப்பாத்தின அர்ஜுன்? நான் வாழ தகுதி இல்லாதவ. நான் தான் உன்னோட அப்பா அம்மாவை கொன்ன, உன்னை அனாதை ஆக்கணும். நான் மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணிட்டேன். என்னை விடு அர்ஜுன், நான் போறேன், நான் சாகுறேன் என்று திமறிக்கொண்டு எழுந்து சென்றவளை தானும் எழுந்து அவளின் கைப்பிடித்து தடுத்த அர்ஜுன், செண்பா நில்லு என்று சொல்ல, செண்பாவோ அர்ஜுனின் கையை உதறிவிட்டு செல்ல, மீண்டும் தாவி செண்பாவின் கையை பிடித்த அர்ஜுன் அவளை அவன் புறம் இழுத்து ஓங்கி அவளின் கன்னத்தில் அறைந்திருந்தான். இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? சாகணும் அவ்வளவுதானே, வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் சாகலாம் என்று அர்ஜுன் அவள் கையை பிடித்து இழுக்க, அர்ஜுன் வேண்டாம் என்று அவன் கையை பிடித்து தடுத்தாள் செண்பா. என்னடி சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீ வாழ தகுதி இல்லாதவளா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் வாழ தகுதி உள்ளவங்கதான். சாவு உனக்கு என்ன சாதாரணமா போச்சா? நீ உயிரோட இருக்கிறதுனால தாண்டி நானும் உயிரோட இருக்கேன் என்று அர்ஜுன் சொல்ல, அவனை அதிர்ந்து பார்த்தாள் செண்பா. என் அப்பா அம்மாவோட இழப்பு எனக்கு வருத்தம் தான், கஷ்டமா இருக்குதான். நீ எதையும் வேணும்னு பண்ணல, அது எனக்கு தெரியும். தப்பு செய்யாத மனுஷங்க இந்த உலகத்துல இல்லடி. எனக்கு நீ வேணும். உன்னோட நான் ஆயுசுக்கும் வாழணும்னு நினைக்கிறேன். என்னோட இருப்பையா? இந்த அனாதைக்கு உறவா வருவியா என்று அர்ஜுன் கேட்க, அடுத்த நொடி அர்ஜுனை அணைத்துக் கொண்டாள் செண்பா. சாரி அர்ஜுன், ஐ எம் சாரி என்று செண்பா சொல்ல, அவள் முகத்தை கையில் ஏந்திய அர்ஜுன், இனி சாரிங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது, எல்லாத்தையும் மறந்துடுவோம் சரியா என்று அர்ஜுன் சொல்ல, என்றாள் செண்பா. அவள் நெற்றியில் இதழ் பதித்த அர்ஜுன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச் என்றவன் அவள் முன்னே மண்டியிட்டு, ஆர் யூ மேரி மீ என்று ஒரு மோதிரத்தை எடுத்து நீட்ட, எஸ் என்றபடி தன் கையை செண்பா நீட்ட, அர்ஜுனும் அவள் கையில் மோதிரம் அணிய,
ஹே சூப்பர் என்றபடியே சந்துருவும் மாலதியும் அவர்களின் பக்கம் ஓடி வந்தார்கள். மாலதி செம்பாவை கட்டிக்கொண்டு வாழ்த்து சொல்ல, அர்ஜுனும் சந்துருவை கட்டிக்கொண்டு வாழ்த்து சொன்னான். அதன் பிறகு ஒன்றாய் இரு ஜோடிகளும் இந்தியா சென்று மாலதியின் அப்பா சம்மதத்தோடு, சந்துருவும் மாலதியும் செம்பாவின் அப்பா அண்ணன் சம்மதத்தோடு, அர்ஜுனும் செம்பாவும் ஊட்டியின் அவர்கள் கல்லூரியில் நண்பர்கள் சூழ திருமணம் செய்து கொண்டார்கள். தவறு செய்வது மனித இயல்பு. மன்னிக்கக்கூடிய தவறுகளை மன்னிப்பதில் ஒன்றும் தவறில்லையே. மற்றும் கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காம கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு, அப்புறம் உங்களுடைய லைக்கையும் போட்டுருங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. போய் பாருங்க, போய் கேளுங்க. அண்ட் இதே போன்ற இன்னும் நிறைய கதைகள் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பொத்தானையும் அழுத்திடுங்க. பாய் பாய் மக்களே, அடுத்த கதையில் சந்திப்போம்.